ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நாளென் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் சிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே. சர்வமங்கல மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரண்யே திரிஜம்பிரிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்திம் மதாரம் சர்வ வித்யாநாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். பரிவர்த்தனைகள் கிரகங்கள் அடைந்தால் எந்த விதமான பலன்கள் ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும், எந்தெந்த கிரகங்கள் பரிவர்த்தனை அடைந்தால் என்னென்ன பலன்கள் அவருடைய தசாபுத்தி காலங்களில் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்தால் எந்த விதமான பலன்கள் நடக்கும் அப்படின்னா, இந்த ஒரு பரிவர்த்தனை எப்படி நாம் அறிவது எப்படின்னா, செவ்வாயன்னா மேசமும் விருச்சிகமும், சுக்கிரன்னா ரிஷிபமும் துலாமும், இரண்டு வீடுகளை ஆதிபத்தியங்களாக கொண்டது. அப்போ ரிஷிபத்தில் செவ்வாயும் மேசத்தில் சுக்கிரன் இருந்தால் பரிவர்த்தனை, அல்லது துலாத்தில் செவ்வாயும் விருச்சிகத்தில் சுக்கிரனும் இருந்தால் இதுவும் பரிவர்த்தனை, அல்லது துலா ராசியிலே செவ்வாயும் மேச ராசியிலே சுக்கிரனும் இருந்தால் இதுவும் பரிவர்த்தனை. விருச்சிகத்தில் சுக்கிரனும் ரிஷிபத்தில் செவ்வாயும் இருப்பது இதுவும் பரிவர்த்தனை. அப்போ இந்த மாதிரியான பரிவர்த்தனைகள் உள்ள ஜாதகர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கள் நெருப்பும் பஞ்சும், பஞ்சு நெருப்பு எப்படி இருக்கும், தொட்டா பத்திக்கும், அந்த ஒரு நிலைமையிலே இவர்கள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல ஏக்கங்கள் அதிகமாக உண்டு, கற்பனைகள் அதிகமாக வரக்கூடிய ஜாதகர்கள் இவர்களே. செவ்வாயும் சுக்கிரனும் எப்போ பரிவர்த்தனை பெறுதோ இவ ஏக்கம் அதிகமாக இருக்கும். அது எந்த விதமான இயக்கங்களுமாக இருக்கலாம், பொருளாதார விஷயமும் இருக்கலாம், பொண்ணு சமாச்சாரத்தில் கூட இருக்கலாம். ஏன்னா வாலிப வயதில் இருந்தால் எப்பவுமே பெண்களுடைய இயக்கம் தான் அவனுக்கு அதிகமாக இருக்கும். அது வயது வித்தியாசம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இயக்கம் இருக்கும். அப்போ எல்லாருக்குமே ஒன்றா 60 வயசுக்கு அப்படி இருக்குமான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்திலே அதற்கேற்றது போல பல இயக்கங்களோடு வாழ்வதாக இந்த பரிவர்த்தனை கூறுகிறது அப்படின்னு சொல்லுது. இவர்கள் விஷயத்தில் கழுவுகின்ற மீனில் நழுவுகின்ற மீன் போல இருப்பது மிகவும் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லுது. அதே போல இந்த செவ்வாயும் சுக்கிரனும் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறோம், ஒரு பெண் ஜாதகத்தில் கணவனை குறிப்பது செவ்வாய் பகவான், ஒரு ஆண் ஜாதகத்தில் தன்னுடைய மனைவியை குறிப்பது சுக்கிரன். அப்போ இந்த இரண்டு கிரகங்களுமே பரிவர்த்தனை அடைந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஜாதகர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. எப்பவுமே வா அப்படின்னா இந்த தசாபுத்தி காலத்தில் தான். ஏன்னா பெண்ணானாலும் ஆண் ஆனாலும் காமம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே ஈடுபாடுகள் இது ஏற்படுத்திவிடும், அதிக ஈடுபாடு ஏற்படுத்திடும். அதே போல இச்சைகள், தன்னுடைய இச்சைகளை தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டங்களும் இந்த பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களின் தசாபுத்தி காலங்களில் இது ஏற்படுத்திடும். அப்போ என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஜாதகர்கள் அந்த காலகட்டங்கள் முடியும் வரையில் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறப்பு. இல்லைன்னா தவறுதலான வழிகளிலே போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்று கோள்களின் கோலாட்டம் என்ற நூலிலே கூறப்பட்டுள்ளது. அதே போல இவர்களின் பரிவர்த்தனை அடைந்த கிரகங்களோடு சனி பகவான், ராகு பிளஸ் கேது, இவர்கள் இணைவுகளோ அல்லது தொடர்புகளோ ஏற்பட்டுவிட்டால் சொல்லவே வேண்டாம். அந்த ஜாதகர்கள் எந்த நிலைமையில் இருப்பார்களோ அப்படின்னா ஆண்டவருக்கு தான் தெரியணும், சொல்லவே வேணான்ற அளவிற்கு போயிடும் அப்படின்னு சொல்லுது. அப்போ எப்படி இருக்கும், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் பாடிய பாடல் போன்று அவருடைய வாழ்க்கை இந்த கிரகங்களின் இணைவுகள் இருந்துவிட்டால் இப்படி தான் இருக்கும். இவர்கள் கலைத்துறையிலே மிக சிறப்பான ஆடம்பரமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு.
மக்களை ஈர்க்கும் தொழில்கள் எது செய்தாலும் சிறப்பான செயல்களை இவர்கள் செயல்படுவார்கள். மற்றவர்களை கவரும் விதத்திலே இவர்கள் பெரும்பாலும் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த கவரும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில்கள் செய்தார்களானால் இவர்கள் அதிக லாபங்களை சம்பாதிக்கக்கூடியவராக இருப்பார். அதே போல இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று ஒரு 18 முதல் 30 வயதிற்குள் இந்த தசாபுத்திகள் ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே இந்த தசாபுத்திகள் அந்த வயதுகளிலே வரும் காலங்கள் அந்த ஜாதகியோ அல்லது ஜாதகனோ மிக சிறப்பானனா அதிக கவனத்துடன் செயல்படுவது மிகவும் சிறப்பு. ஏனென்றால் தவறான வழிகளிலே ஈடுபடுவார்களேயானால் அதன் மூலமாக நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கலாம், அதன் மூலமாக நோய்கள் வர அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனை அடைந்த ஜாதகர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்படுவது சிறப்பு. இல்லைன்னா தொழில் நட்டமோ குடும்ப பிரச்சனையோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோ ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதிக கஷ்டங்களை அனுபவிப்பவர்களாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு என்று கோள்களின் கோலாட்டம் என்ற நூலிலே மிக சிறப்பான முறையிலே கூறப்பட்டுள்ளது. வணக்கம்.